வணக்கம். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கனாக்கா, எங்கள் வதனையெல்லாம் ஊர்லேருந்து வந்திருந்தப்ப ஏன் தங்கலை, ஏன் உடனே போயிட்டாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. ஊர்லேருந்து வந்தேன்னா கோயிலாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதனால தான் அவங்க ஊருக்கு போனாங்க. வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லைன்னா அபியாச்சும் இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அபி வந்து எங்கள் மாப்பிள்ளையை விட்டுட்டு அபி இருக்காது. அது மாதிரி அபியை விட்டுட்டு அந்த தம்பி இருக்க மாட்டாங்க. 2 பேரும் இங்கே இருந்தாங்கனாக்கா அவங்க பிஸ்னஸ் பார்க்கணும். அதனால் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. எங்கள் வதனைக்குமே இங்கே இருக்கணும்னு தான் ஆசை. வந்து 2-3 நாள் இருந்துட்டு போகணுன்னு நினச்சாங்க. ஆனால் முடியல. கோயிலாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. இந்த ட்ராவல் பண்ணதா என்னன்னு தெரில. அவங்க அங்கேருந்து கிளம்பலையே மதுரை போய், மதுரையிலேருந்து திருச்செந்தூர் போய், திருச்செந்தூரில் சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்தது. எல்லாம் ட்ராவல் பண்ணது கோயிலாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. பிள்ளைக்கு இருக்கணும்னு இங்கே ஆசை தான். சும்மா கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டுச்சு, நிறையா சாப்பிடல. சரி, தங்க சொன்னதுக்கு இல்லை எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் நான் போயிட்டு நாங்கள் அடுத்த தடவை வர்றோம் அப்படின்ட்டாங்க. பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் கூட நாங்கள் எடுக்கலை. போய் சாயந்தரம் போய் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துருங்க, எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அது மாதிரி பிடிச்ச ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அது கூட பிள்ளைங்களுக்கு முடியல, உடம்பு சரியில்லாதனால இல்லை நாங்கள் போகிறோம், போயிட்டு அடுத்த தடவை வர்றோம் அப்படின்னாங்க. எங்கள் வதனையாக தங்கிட்டு போங்க வதனை அப்படின்னோம். எங்கள் வதனைக்கு இந்த தடவை வந்து இருக்கணும்னு தான் ஆசை. ஆனால் தங்கிட்டு போகிறதுக்கு ஐயோ பிள்ளைங்களை விட்டு என்னால் இருக்க முடியாது, பிள்ளைங்க இல்லாமல் சரியாக வராது, அதனால் நான் போகிறேன் வதனை அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளைங்கன்னு தான் வளரும். அவங்களுக்குன்னு எதுவுமே அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. எல்லாமே பிள்ளைங்களுக்குனே தான். சின்ன குழந்தையிலேருந்து பிள்ளைங்கன்ட்டு பிள்ளைங்களுக்குனே அவங்க வாழ்ந்துட்டாங்க. அதனால் இப்போயாச்சும் பெரிய பிள்ளைச்சு அவங்க நிம்மதியாக எங்கேயாச்சும் இருக்கணும்னு பார்த்தாக்கா அவங்களால முடியலை. இப்போ அந்த பேர பிள்ளைங்களை பார்க்கணும், வைக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைங்க சாப்பிட்டுச்சுங்களா வச்சுங்க, அதெல்லாம் சரியாக வராது தானே. அதனால் நான் போயிட்டு நாங்கள் இன்னொரு தடவை வர்றோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும், சரின்னு சொல்லிட்டோம். அதனால் சரி கிளம்பிட்டாங்க. கோயிலாவுக்கு ரொம்ப உடம்பு சரி கொஞ்சம் பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம்னு நினச்சா சரியாக வரல. வேளாங்கல்ல இங்கே இடம் பத்தாதனால வேளாங்கல்ல தான் ரூம் போட்டு கொடுத்ததுக்கு அன்றைக்கி நைட்டே கிளம்பி வந்துட்டாங்க. வந்துட்டு நைட் கிளம்புறேன்னு சொன்னாங்க. சரி நைட் நேரமாக இருக்குது, வேணாம் காலையில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லவும், அதோட காலையில் அவங்க வெள்ளனிக்கேவும் 5 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. அதனால் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் கூட எங்களால் எடுத்து கொடுக்க முடியல. நாங்கள் அதான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். சரி நம்ம அங்கே போவோம், அவங்க இப்போதைக்கு இங்கே வருவாங்க, எப்போ வருவாங்க என்னன்னு தெரியாது. அதனால் நம்ம அங்கே போய் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எப்போ போகிறோம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி இந்த வண்டி வேலை, எப்சி எடுக்கிற வேலையெல்லாம் இருக்குது. அது கொஞ்சம் என்ன ஏதுன்னு நாங்கள் வேலை பார்க்கணும். அதனால் இப்போதைக்கு எங்களால் அங்கே போக முடியாது. அதை எப்சி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் போய் அவங்கள எல்லாத்தையும் பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வரலான்னு இருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் பண்ணிடுங்க. நன்றி.